திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் சித்ரா பௌர்ணமி கிரிவலத்தை முடித்துக் கொண்டு திருவண்ணாமலையில் ரயில் நிலையத்தில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. அதன் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக பக்தர்கள் ரயில் நிலையத்தில் முண்டியடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கானோர் ஒரே நேரத்தில் குவிந்ததால் அங்கு தள்ளுமுள்ளும் ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய விரிவான விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஐயப்பன். விவரங்கள். உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலையில் சித்ரா பௌர்ணமி நேற்று இரவு 8 மணிக்கு தொடங்கி இன்று இரவு 10:27 மணி வரை கிரிவலம் வரலாம் என திருக்கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் நேற்று காலை முதல் திருவண்ணாமலையில் பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வந்தார்கள். அவ்வாறு கிரிவலம் வந்தவர்கள் நேற்று இரவு முழுக்க பௌர்ணமி நில ஒளியில் அண்ணாமலையார் திருக்கோவில் மாடவீதி கிரிவலப்பாதை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ந்து இரவு முழுக்க கிரிவலம் வந்தவர்கள் இன்று அதிகாலை தங்கள் ஊர்களுக்கு செல்வதற்காக திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் காத்துக் கொண்டிருந்தனர். சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்த பயணிகளுக்கு விழுப்புரத்திலிருந்து காட்பாடி வரை செல்லும் ரயிலானது திருவண்ணாமலை மார்க்கத்தை வந்து அடைந்தவுடன் ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டு, அதாவது அந்த ரயிலில் பயணித்தவர்கள் ரயில் நிலையத்தில் இறங்குவதற்கு முன்னதாகவே இந்த பயணிகள் அனைவரும் உள்ளே சென்று தங்களது இருக்கைகளை பிடிப்பதற்காக ஒருவருக்கொருவர் முண்டியடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சூழல் நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக அந்த ரயில் சென்றடைந்தவுடன், காட்பாடி வரை சென்றடைந்தவுடன் திருவண்ணாமலையில் மீண்டும் காத்திருந்த பக்தர்கள் காட்பாடியில் இருந்து திருவண்ணாமலை மார்க்கமாக விழுப்புரத்திற்கு ஒரு ரயில் வந்தவுடன் மீண்டும் அந்த ரயிலிலும் அதே போன்று முண்டியடித்து செல்லும் காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் திருவண்ணாமலைக்கு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வரும் சூழலில் இந்த சித்ரா பௌர்ணமிக்கு பல லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையிலும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டிருந்தாலும் பயணிகளினுடைய கூட்டம் அதிகரித்தே காணப்படுகிறது. குறிப்பாக இனி வரும் காலங்களில் இந்த ரயிலினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்பது பக்தர்களுடைய கோரிக்கையாகவே உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.